வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சால்டோஸில் லைன் அண்டு ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே லைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதை குறிக்கிறோம் அப்படின்னா லைன், சென்டர் லைன், மிட் பாயிண்ட் லைன் அப்படின்னு 3 லைனை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே ரிலேஷன் அப்படிங்கிறது அதாவது நம்ம மற்ற இடத்துலலாம் வந்து கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். க்ரையோ இல்லை ஆட்டோ கேட் இந்த இடத்துலலாம் நம்ம கன்ஸ்ட்ரைன் சொல்லுவோம். அதை வந்து இவங்க ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கொலினியர், பேரலல், ஈக்குவல், ஃபிக்ஸ், மிட் பாயிண்ட், கோயின்சைட். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் பார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி உள்ள என்ட்ரு ஆகிறேன். பார்ட்டில் போனதையும் நம்மளுக்கு வந்து 3 பிளேன் இருக்கும். நான் வந்து இப்போது ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் ஸ்கெட்ச் போகிறேன். இந்த ஸ்கெட்சில் நம்ம வந்து இந்த பக்கம் இருக்க அதாவது ஸ்கெட்சுக்குள்ளே நம்ம இருக்கோம். ஸோ அதான் வந்து எக்ஸிட். இந்த ஸ்கெட்ச் விட்டு நீங்கள் வெளியே போனோம் அப்படின்னா எக்ஸிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைமென்ஷன், வெர்டிக்கல் டைமென்ஷன், பேஸ் லைன் டைமென்ஷன், செயின் டைமென்ஷன், ஸோ ஓரியன்ட் டைமென்ஷன், ஹரிசாண்டல் ஓரியன்ட் டைமென்ஷன், வெர்டிக்கல் ஓரியன்ட் டைமென்ஷன், பாத் லென்த் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு நிறைய டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஏதாவது ஒரு பேஸ் ட்ரா பண்ணால் தான் மார்க் பண்ண முடியும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற இந்த ட்ரா டூல்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இங்கே வந்து லைனில் வந்து 3 டைப் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லைன், சென்டர் லைன், மிட் பாயிண்ட் லைன் அப்படின்னு 3 டைப் ஆஃப் லைன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு லைனை கிளிக் பண்ணுறேன். லைனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ட்ராயிங்கில் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட்டு பிளேனை சூஸ் பண்ணி ஸ்கெட்சை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதையும் எனக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாடல் ட்ரீ இருந்த இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து இன்செட் லைன் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ நம்ம லைனை தான் இன்செட் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து ஓகே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்டு மார்க் கொடுத்து கேன்சல் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருக்கு பாருங்களா. ஸோ மெசேஜ் எப்படி ஒரு விண்டோ இருக்குது, அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஓரியன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசாண்டலாக வேணுமா, வெர்டிக்கலாக வேணுமா, ஆங்குலராக வேணுமா, இல்லை ஸ்கெட்சடு நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோமோ அப்படி வேணுமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல கர்சர் கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். இப்போ வந்து கர்சர் மாறிடுச்சு. கர்சர் வந்து ஒரு பென் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கர்சர் பாருங்கள், கர்சர் வந்து ஒரு பென்சில் மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த கர்சரை நான் வந்துட்டு இங்கே ஒரு ரெட் கலரில் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. 2 ஏரோ மார்க் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸை மீன் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒய்யை மீன் பண்ணுறது. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். நான் எப்போவெல்லாம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஏரோ மார்க் பக்கத்தில் வரணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் லைனாக வருது. இது எதை குறிக்குது அப்படின்னா இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். இங்கே நீங்கள் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு டாட் மாதிரி கிரியேட் ஆகும். இதுதான் ஆரிஜின் பாயிண்ட்டு. இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டைமே ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து இப்போ இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன். இந்த லைனை நான் வந்து ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணும்போது எனக்கு இந்த எல்லோ கலரில் ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் ஒரு பிளாக் கலர் லைன் வருது. இதே லைனை நான் வந்து வெர்டிக்கலாக மேலே ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் சிம்பிள் போட்டு எல்லோ கலரில் ஒரு லைன் வருது. ஸோ இதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ். பட் இவங்க வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சால்ட்வொர்க்ஸில். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து 90 டிகிரி வெர்டிக்கலாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த பிளேஸ் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹரிசாண்டல் சிம்பிள் தெரியுது, கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ இன்க்ளைண்டாக மூவ் பண்ணுறேன். இன்க்ளைண்டாக மூவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டாட்டர் லைன் தெரியுது. இந்த டாட்டர் லைன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒரு டாட்டர் லைன் வந்துட்டு டாப்பில் இருக்கக்கூடிய லைனோட சென்டர் பாயிண்டில் போய் மேட்ச் ஆகுது. இன்னொரு டாட்டர் லைன் வந்து வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த லைனோட சென்டர் பாயிண்டில் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி கூட நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து இந்த கார்னரில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஆரிஜினில் கிளிக் பண்ணதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த லைன் கட் ஆயிடுச்சு. இந்த லைனை விட்டு நீங்கள் ஃபுல்லாக வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த லைனை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, இது வந்து நார்மலாக லைன் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது. இப்போ நமக்கு இந்த லைனுக்கு டைமென்ஷன்ஸ் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பக்கம் லைன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த ரிலேஷன்ஸ் பற்றியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த லைன் எப்படி இருக்குது, ஹரிசாண்டல் லைனா வெர்டிக்கல் லைனா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரைனாக மாற்ற போகிறோமா இல்லை வந்துட்டு கண்டினியூஸ் லைனாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு. ஃபார் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சென்டர் லைன் மாதிரி, ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி, டேஷ் லைனாக கன்வெர்ட் ஆயிரும்.
ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி லென்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டி லென்த் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக இந்த நீங்கள் இந்த சீட்டோட என்டையர் எண்டு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டினியூஸாக லைன் இருக்கும். ஸோ அதான் வந்து இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். 50 கொடுத்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த லைனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கும் கீழே வந்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பாயிண்ட், அது ஒய் ஆக்சிஸில் என்ன பாயிண்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, ஒய் ஆக்சிஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் எண்டிங் பாயிண்ட்டு, ஒய் ஆக்சிஸில் எண்டிங் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து அதோட டெல்டா எக்ஸ் அதோட வேல்யூ என்ன, டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன, இது மாதிரியான மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரே கிளிக்கில் பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாமல் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளேல டைமென்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லைனை டைமென்ஷன் மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஹரிசாண்டல் லைனை மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணதையும் எனக்கு பாருங்கள் அந்த கர்சர் கூடவே வந்துட்டு அந்த 50 அப்படிங்கிற அந்த வேல்யூவும் வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சின்ன மாடிஃபை அப்படிங்கிற டூல் ஓப்பன் ஆகுது. இங்கே வந்துட்டு இந்த டைமென்ஷனோட நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது D1@sketch1 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் டிக் மார்க் பண்ணலாம், இல்லை கேன்சல் பண்ணலாம், இல்லை ஏதாவது நீங்கள் தப்பாக இருக்குது ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், ஹேரோகட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே பண்ண முடியும். அது இல்லாமல் இங்கே இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டியூன் பண்ண முடியும். அது எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத மாற்ற முடியும். அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லென்த் சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே யூனிட்டு நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ எம்எம்மா, சென்டிமீட்டரா, மீட்டரா அப்படிங்கிறது கூட இங்கே நம்ம கொடுக்க முடியும். கொடுத்துட்டு இந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி வேறு டைமென்ஷன் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிளிக் பண்ணி இது மாதிரி டைமென்ஷன் மார்க் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ இன்க்ளைன் டைமென்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இதிலே ஆங்கிள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆங்கிள் வந்துடும். அதே மாதிரி ஆங்கிள் எந்த சைடு வேணும், டவுனில் வேணுமா, டாப்பில் வேணுமா, எதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் எத்தனை பேர் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி நான் இப்போ அண்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பிளாக்காக இல்லை, இந்த ப்ளூ கலரில் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கெட்சில் தேவையான எல்லா டைமென்ஷனும் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பிளாக் கலரில் மாறிடும். அப்படி நீங்கள் டைமென்ஷன்ஸ் கரெக்டாக கொடுக்கல, அதாவது அதுக்கு தேவையான எல்லா டைமென்ஷனும் கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த ஸ்கெட்ச் வந்துட்டு பிளாக்காக மாறாது, இது மாதிரி ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லா டைமென்ஷனும் கரெக்டாக கொடுத்துருக்கிறோமா அப்படிங்கிறத. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்டர் லைன். ஸோ சென்டர் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏதாவது சென்டரை மார்க் பண்ணுறதுக்காக இந்த சென்டர் லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டர் லைன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கன்டினியூஸாக உங்களுக்கு எப்படியெல்லாம் சென்டர் லைன் வேணுமோ அப்படியெல்லாம் ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மிட் பாயிண்ட் லைன். ஸோ இந்த மிட் பாயிண்ட் லைன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக அச்சீவ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டு, அதை யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது ரைட் சைடில் எவ்வளோ மூவ் பண்ணுறோமோ அதே வேல்யூ அதே டைமென்ஷனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் மூவ் ஆகும். ஸோ அதான் வந்து நம்ம மிட் பாயிண்ட் லைன் அப்படிங்கிறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நார்மல் லைனாக மாறிடும். இந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் மிட் பாயிண்ட் லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் லைனாக மாறிடும். நீங்கள் எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்காக மட்டும்தான் வந்து அது க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மிட் பாயிண்ட் லைன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லைனும் எனக்கு இந்த லைனும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இதுக்கு டைமென்ஷனை மார்க் பண்ணி அதே 50 இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இதையை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த 2 லைனை நீங்கள் செலக்ட் பண்ணதையும் உங்களுடைய லெஃப்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், இவ்வளோ ரிலேஷன்ஸ் இந்த 2 லைனுக்கும் கொடுக்க முடியும். அதாவது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், கொலினியர், பர்பண்டிகுலர், பேரலல், ஈக்குவல் அண்ட் ஃபிக்ஸ். நான் வந்து ஈக்குவல் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஈக்குவல் கொடுத்ததையும் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, எரர் வருது. என்ன ரீசன், என்ன எரர் அப்படின்னா இப்போ இந்த லைன் வந்து நம்ம வெர்டிகலாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா இது 2 ஈக்குவலாக ட்ரா பண்ண முடியாது. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஈக்குவலாக ட்ரா பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் அடுத்தது வந்துட்டு ஈக்குவலாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹரிசாண்டல் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது. இங்கே பாருங்கள், எரர் வந்துருக்கு பாருங்கள். ஏன்னா ஒரு லைன் வந்து டேப்பராக இருக்குது. அதே மாதிரி வெர்டிகல் பண்ண முடியாது, பேரலல் பண்ண முடியாது,
பட் இதில் இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்போ ஈக்குவல் டைமென்ஷன் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் அண்டு கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணுறது மூலமாகவும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் அந்த கன்ஸ்ட்ரெயின் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு மீனிங். க்ரீன் கலரில் இல்லாமல் எல்லோ கலர்லையோ ரெட் கலர்லையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நான் இப்போ செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். கீபோர்டில் இருக்கிற டெலிட் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம எதை ஈக்குவல் பண்ண முடியும்? இப்போ நம்ம பாருங்களேன், இப்போ இதையும் ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். இந்த லைன் நான் செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம். சார் இங்கே பாருங்கள், ஈக்குவல் 3. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணுறது, ஹரிசானல் பண்ணுறது, வெர்டிக்கல், கொலினியர், பேரலல், பர்பண்டிகுலர், ஃபிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின் உங்களால் ஒர்க் பண்ண முடியல, இந்த ரிலேஷன்ஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.